விஜய் அவர்கள் ஆட்சி அமைத்த நாள் முதல் இன்று வரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் திராவிட முன்னேற்றக் கழகமும் தொடர்ந்து பல்வேறு வகையான குற்றச்சாட்டுக்களை குதிரை பேரம் என்றும் தூய சக்தியா இது என்றும் பல்வேறு வகையான கசப்பான வார்த்தைகளை தொடர்ந்து டிவிகேயின் மீது அழுத்தம் தருவதோடு மாத்திரமல்லாமல் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கடந்த காலங்களில் கூட்டணியில் எந்த விதமான அப்பழுக்களும் இன்றி செயல்பட்ட கட்சிகளையும் வசைமாறி பொழிகின்ற சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அந்த கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்கள், அந்த கட்சியினுடைய தற்போதைய எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் தொடர்ந்து டிவிகேக்கு சொல்வதனால் வருங்காலத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற கட்சியினுடைய பெயர் மாற்றம் செய்யப்பட்டு தமிழக வெற்றி கழகம் என அறிவிக்கப்பட்டு விடுமோ என்கின்ற அச்சத்தின் அடிப்படையில் அவர்கள் பிதற்றுகிறார்கள். எதிர்காலத்தில் அதிமுக என்கின்ற கட்சி பெயர் மாற்றம் செய்யப்பட்டு டிவிகே என வருகிறது மக்கள் மத்தியில் என்பதை தடுக்க வேண்டும், தடுக்க இயலவில்லையே நம்மால் என்கின்ற ஆதங்கம் அதிமுகவிற்கு. சரி, பாரதிய ஜனதாவிற்கு என்ன நிலை, ஏன் ஒரு நிலை இப்படி ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் கண்ட கனவு, அவர்கள் எல்லா மாநிலங்களிலும் இந்தியாவில் நிறைவேற்றி வருகின்ற சூழ்ச்சியை பயன்படுத்தி தமிழகத்திலும் ஆட்சி அமைத்து விடலாம், அதற்கு விஜய் அவர்கள் ஒத்துழைப்பு தருவார் என்ற நம்பிக்கைக்கு மண் விழுந்து விட்டதே என்கின்ற எண்ணம். அதற்கடுத்து திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்கள் எதனால் விஜய் அவர்களையும் டிவிகே அவர்களையும் இவர்களையெல்லாம் விட முஸ்லீம் லீக், பொது உடைமை கட்சிகள் என்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் தொடர்ந்து கசப்பான வார்த்தைகளில் வசைமாறி பொழிவதற்கு காரணம், தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி சாத்தியமே இல்லை என்று பல ஆண்டுகளாக குறிப்பிட்டு இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் வருகின்ற வரை அவர்கள் நினைத்ததை போல் தான் தோன்றித்தனமாக தனியாட்சியை நடத்தி பெரியண்ணன் மனப்பான்மையில் செயல்பட்டு வந்த அந்த செயல்பாட்டிற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டதே என்ற எண்ணம். அதோடு மாத்திரமல்ல, இனி வரக்கூடிய காலங்களில் எந்த கட்சி யாரோடு கூட்டு சேர்ந்தாலும் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்கின்ற நிலையை இன்றைக்கு தாவேகா ஏற்படுத்தி இருக்கிறது. நட்பு கட்சிகளுக்கு அமைச்சரவையில் பங்கு கொடுத்து என்ற எண்ணத்தினால். அதோடு மாத்திரமல்ல, இன்றைக்கு சிறு கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் கூட நாளைக்கு எந்த கட்சியோடு கூட்டணி அமைத்தாலும் நாங்கள் தனி சின்னத்தில் தான் போட்டியிடுவோம், உங்களோடு கூட்டணி, ஆனால் சின்னம் எங்களுக்கென்று தனியாக வேண்டும் என்று குறிப்பிடுவார்களே, அதற்கென்ன செய்வது? நாம் பலரையும் பல காலங்களில் நீங்கள் எல்லாம் சின்ன கட்சி, உங்களுக்கு சீட்டு ஒதுக்குகிறோம், ஆனால் சூரியன் சின்னத்தில் நிற்க வேண்டும், இரட்டை இலை சின்னத்தில் நிற்க வேண்டும் என்ற அந்த நிபந்தனைக்கு இன்றைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இதையெல்லாம் விட மேலாக வாக்குக்கு காசு கொடுக்கும் நிலை இன்றைக்கு முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு இருக்கிறது என்பது மிக சிறப்பான ஒரு செய்தி. இது யாரும் எதிர்பார்க்கவில்லை. எந்த அரசியல் கட்சிகளும் இப்படி ஒரு நிலை வரும் என்று சிந்திக்கவில்லை. ஏன், தேர்தல் கமிஷனே வாக்குக்கு காசு கொடுக்கும் நிலையை எங்களால் தடுக்க இயலவில்லை என்று பலமுறை குறிப்பிட்டார்கள். ஆகவேதான் இப்படிப்பட்ட சூழல்கள் தமிழ்நாட்டில் உதயமாகிவிட்டதே என்ற எண்ணத்தின் அடிப்படையில்தான் பாரதிய ஜனதாவாக இருந்தாலும், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமாக இருந்தாலும், திராவிட முன்னேற்றக் கழகமாக இருந்தாலும் டிவிகேயை பேசுகிறார்கள். நீங்கள் பேசுங்கள், அரசியலில் வாதம் என்பதும் கருத்து சுதந்திரம் என்பதும் சுதந்திர நாட்டில் உண்டு, அதற்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஆட்சி அமைக்கப்பட்டு ஒரு 2 மாதம் கூட இன்னும் நிறைவேறாத நிலையில் அவர்கள் இந்த அளவிற்கு வசைமாறி பொழிகிறார்கள்.
இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் அல்லது அசாதாரண சூழ்நிலைகள் தமிழ்நாட்டில் இந்த 60 நாட்களில் முளைத்ததா என்றால் இல்லை. கடந்த காலங்களில் தொடர்ந்து பல்வேறு குற்ற சம்பவங்கள், குறைகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அரசாங்கம் தடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறது. அது எந்த அரசாக இருந்தாலும் அதையும் மீறி குற்றங்கள் நுழைகிறது. அதை தடுக்க வேண்டும். அதில் எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் எங்களுக்கு இல்லை. ஆனால் 2 மாத காலங்களில், இன்னும் சொல்லப்போனால் ஒரு நாளுக்கு ஒரு நாள், ஒரு மாதத்திற்கு ஒரு மாதம், ஒரு வருடத்திற்கு ஒரு வருடம் குற்ற சம்பவங்களும் அதிகரிக்கிறது. அதனை தடுப்பதற்கான சூழ்நிலைகளையும் அதற்கான தந்திரங்களையும் அதற்கான சட்ட வடிவங்களையும் அரசுகளும் கொண்டுதான் இருக்கிறது. இது எல்லோருக்கும் பொதுவான நியதி. இன்றைக்கு குற்ற சம்பவங்கள் அதிகமாக தமிழகத்தில் மாத்திரமல்ல, இந்தியாவில் மாத்திரமல்ல, உலகத்திலேயே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை ஆதரிக்கவில்லை, அதை விரும்பவில்லை. தடுக்க வேண்டும், முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்பதில் விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்தவிதமான இருவேறு கருத்துக்களும் இல்லை. ஆனால் ஆட்சி அமைக்கப்பட்டு, இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்றக் கழகமாக இருந்தாலும், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமாக இருந்தாலும், பிஜேபி, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் எல்லாம் அரசியல் பாரம்பரியத்தில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு விஜய் அவர்கள் திடுதிப்பென்று அரசியலில் நுழைந்திருக்கிறார். அவர் எதிர்பாராத வகையில் வெற்றியும் பெற்றிருக்கிறார். இவருடைய வெற்றி இந்த அளவிற்கு வரும் என்று யாரும் நினைக்கவில்லை. ஆனால் எதிர்பாராத நிலைவாக அந்த வெற்றி அவரை தோடி வந்தது. அதுவும் முழுமையான வெற்றியாக கூட அல்ல. மக்களுக்கும் அரசுக்கும் ஒரு பாடத்தை கற்பிக்க வேண்டும், நல்லாட்சி உலகத்தில் அமைய வேண்டும், குறிப்பாக தமிழகத்தில் அமைய வேண்டும் என்பதற்கு இறைவனால் வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு வாய்ப்பு தான். இந்த நெருக்கடியான சூழ்நிலைகளில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாய்ப்பில்லை, திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாய்ப்பில்லை, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வாய்ப்பில்லை, காங்கிரஸுக்கு வாய்ப்பில்லை, டிவிகேக்கு வாய்ப்பில்லை. ஆனால் டிவிகே இருப்பதில் பெரிய கட்சி என்கின்ற காரணத்தினாலும், மதசார்பு உடையவர்கள், மத துவேஷிகள் நாட்டில் குறிப்பாக தமிழகத்தில் புகுந்துவிடக்கூடாது என்ற ஒற்றை ஒரு குறிக்கோளோடு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அனுமதி. அதனால் தான் இன்றைக்கும் அவர்கள் நாங்கள் அனுப்பிதான் அவர்கள் ஆட்சி நடத்துகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். உண்மைதான். நீங்கள் உங்களிடத்திலே அனுமதி பெற்றோம், சென்றோம், ஆதரவு வெளியில் இருந்து கொடுப்பதாக நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோம். எங்களை கம்யூனிஸ்டாக இருந்தாலும், முஸ்லீம் லீக்காக இருந்தாலும், விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் எங்களை அமைச்சரவையில் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் என்று வற்புறுத்தியதின் காரணமாக முஸ்லீம் லீக்கும் விடுதலை சிறுத்தைகளும் அமைச்சரவையில் அங்கம் வகிக்கிறது. நாங்களும் எப்பொழுதுதான் அதிகாரத்தை சுவைப்பது? நீங்களே ஒரே ஆளே, ஒரே கட்சியே, உங்கள் அடிப்படையில் வந்தவர்களே ஆட்சியில் அமர வேண்டும், கூட்டணி இல்லை என்று குறிப்பிட்டு வந்த காலத்தில் எங்களுக்கு வலிய வந்த ஆதரவு, வலிய வந்த பதவியை நாங்கள் தடுக்க இயலவில்லை. வற்புறுத்தி சொன்னார்கள். ஒரு முறை, இருமுறை அல்ல, பல முறை. அதன் அடிப்படையில் தான் கூட்டணி ஆட்சி அல்ல, ஆட்சியில் பங்கு வகித்தோம். நாங்கள் கூட்டணி ஆட்சி கொள்ளவில்லை. இன்றைக்கும் சொல்லுகிறோம், தமிழகத்திற்கோ, தமிழக மக்களுக்கோ, அரசிற்கோ எந்த விதமான தப்பான முடிவுகளை டிவிகே முதலமைச்சரோ அவருடைய அமைச்சரவைகளோ அவன் அதிகாரிகளோ எடுப்பார்களேயானால் அதை சுட்டி காட்டுவோம், கொட்டி காட்டுவோம். அதற்கும் மீறி அவர்கள் செயல்பாட்டை மாற்றவில்லை என்றால் நாங்கள் வெளியேறுவோம் என்றுதான் இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில்தான் வெளியேறி விடுவார்களோ என்ற அச்சத்தின் காரணமாக என்னவோ அது எனக்கு புரியவில்லை. டிவிகே தலைவர் விஜய் அவர்கள், அவரை சார்ந்தவர்களும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து பலரையும் இழுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் மிக முக்கியமாக அதற்காகத்தான் இந்த பதிவே. விஜய் அவர்களே, உங்களுக்கு மிகவும் கனிவோடு ஒரு கருத்தினை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் புதுக்கோட்டை ஷாஜகான் ஆகிய நான் குறிப்பிடுகின்றேன். தயவு செய்து இது சாதாரண நிகழ்வாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். உங்களுக்கு இருக்கின்ற அலிகேஷன், உங்களுக்கு இருக்கின்ற அந்த பெயரின் மதிப்பு கெடுதலை நீங்கள் நிலைநிறுத்த வேண்டும், நற்பெயர் வர வேண்டும் என்றால், உங்களுக்கு அடிக்கடி சொல்லுகிறார்களே குதிரை பேரம் என்றும், தூய சக்தியா, இது வாஷிங் மிஷினா, இது பிஜேபியினுடைய வாஷிங் மிஷினா என்றெல்லாம் கேட்கின்றார்களே, இவர்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு நல்ல சந்தர்ப்பம் இன்றைக்கு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஏறக்குறைய 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். அவர்களில் அமைச்சராக இருந்தவர்களும் ராஜினாமா செய்து பல கற்பனை கனவுகளோடு உங்களிடத்திலே வந்திருக்கிறார்கள். நான் குறிப்பிடுகின்றேன், மிக எச்சரிக்கையோடு
எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்தவர்கள் மீண்டும் அந்த தொகுதியிலோ அல்லது தொகுதி மாறியோ ஒரு இடத்தில் நின்று வெற்றி பெற வேண்டும். மீண்டும் உங்களுடைய அதிகாரத்தில், அதாவது டிவிக்கு அதிகாரத்தில், அதிமுக அதிகாரத்தில் சுவைத்துவிட்டு அங்கு இனி சுவைப்பதற்கு சத்தில்லை என்று தெரிந்ததற்கு பிறகு உங்களிடத்தில் மீண்டும் சுவைப்பதற்கு வந்திருக்கிறார்களே, அவர்களுடைய சுவைக்கு கொஞ்ச காலம் ஓய்வு கொடுங்கள். 5 ஆண்டுகளுக்கு இந்த கட்சியில் பணியாற்றுங்கள். உங்களுக்கு எந்த விதமான பொறுப்புகளும் இல்லை. பொறுப்பில்லாமல் நீங்கள் பணியாற்றி உங்களுடைய அவர்கள் மீதும் பல்வேறு வகையான அலிகேஷன் குற்றப்பத்திரிகைகள் இருக்கிறது, வழக்குகள் இருக்கிறது. ஆகவே இவைகளெல்லாம் இந்த 5 ஆண்டுகளில் சரி செய்து வாருங்கள். அதற்கப்புறம் உங்களுக்கு தொகுதியோ கட்சியில் பொறுப்போ பதவியோ தருகிறேன் என்று அவர்களை வைத்துக்கொண்டு அந்த 7 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வரக்கூடிய இடைத்தேர்தலில் மிக முக்கியமாக நீங்கள் ஒன்றை செய்ய வேண்டும். உங்களோடு நட்பு கட்சியாக உங்களுடைய நெருக்கடியான நேரத்தில் ஆதரவு கொடுத்து இந்த ஆட்சி அமைப்பதற்கான தூணாக இருந்த நட்பு கட்சிகளுக்கு தலா ஒரு தொகுதிகளை ஒதுக்குங்கள். அப்படி ஒதுக்கி நீங்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் முஸ்லீம் லீக்குக்கும் கொடுத்து, அதேபோல் விரும்பினால் காங்கிரஸுக்கு, ஏனென்றால் காங்கிரஸுக்கு எம்பி பதவி மாநிலங்களவை பொறுப்பு கொடுத்திருக்கிறீர்கள். ஆகவே அவர்களுக்கு கொடுப்பதும் கொடுக்காததும் உங்கள் இஷ்டம். ஆனால் இந்த கட்சிகளுக்கு தலா ஒரு தொகுதிகளை ஒதுக்குவீர்களே ஆனால் மக்கள் மத்தியிலும் உங்களுக்கு மிக சிறந்த நல்ல நற்பெயர் கிடைக்கும். அரசியல் கட்சிகளாக இருந்து உங்களை வசைமாடி பாடிக்கொண்டிருப்பவர்களுக்கும் வாயடைத்து போவார்கள் என்கின்ற சூழலையும் இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை முக்கியமாக மிகவும் தெளிவாக யோசியுங்கள். அவர்கள் வந்திருப்பவர்கள் பதவியை இழந்துவிட்டு இருக்கின்ற எம்எல்ஏ பதவியையும் தூர வீசிவிட்டு உங்களிடத்திலே வருகிறார்கள் என்று சொன்னால் வந்தவர்கள் அனைவர்களும் நல்லவர்களும் அல்ல. அதையும் புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் மீது அனைத்து வகையான வழக்குகள் இருக்கிறது, குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. எத்தனை வகையான குளறுபடிகள் உள்ள நிலையில் அவர்கள் உங்களிடத்திலே வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உங்களிடத்திலே இருக்கின்ற அந்த அதிகாரத்தில் பங்கு பெற்று அவர்கள் சுவைக்க வேண்டும், சுகபோகமாக இருக்க வேண்டும் என்ற நிலையில், உங்களுக்கு கஷ்டமான நிலையில், நெருக்கடியான நிலையில் நமக்கு ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு கிடைப்ப கை கேட்டியது வாய் கேட்டவில்லையே என்ற நிலையில் இருந்த உங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறோம். ஆதரவு கொடுத்த அந்த நட்பு கட்சிகளை கூட்டணி கட்சிகளாக எதிர்காலத்தில் நாங்கள் உங்களிடத்திலே வருவோமா வரமாட்டோமா என்பது எங்களுக்கு நிச்சயமாக இதுவரை உறுதியாக தெரியவில்லை. உங்களுடைய செயல்பாடை பொறுத்துதான் நம்முடைய கூட்டணி தொடரும், நம்முடைய நட்பு வளரும். இதற்கிடையில் மக்களுக்கோ தமிழ்நாட்டுக்கோ மீண்டும் குறிப்பிடுகின்றேன், இடைஞ்சலான காரியத்தை யார் செய்தாலும் தட்டி கேட்போம், கொட்டி கேட்போம். அதற்கான தைரியம் உள்ளவர்கள்தான் பொது உடைமை கட்சிகளான கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் முஸ்லீம் லீக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தக்க தருணத்தில் ஆதரவு தந்திருக்கிறோம். அதனை முழுமையாக மனசாட்சிப்படி நல்ல எண்ணத்தோடு இப்பொழுது இருக்கின்ற உங்களுடைய செயல்பாடுகள் நல்ல செயல்பாடுகளாக அமைய வேண்டும், அமைகிறது என்கின்ற நம்பிக்கையோடு சிறப்பான வாழ்த்தினை தமிழக வெற்றி கழகத்திற்கும் அதன் கூட்டணி கட்சி நட்பு கட்சிகளுக்கும் தெரிவித்து கொள்வது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் புதுக்கோட்டை ஷாஜஹான். வாழ்த்துக்கள்.